இதை ஏத்த தெய்வம் உள்ளுக்குள்ள வரும். பெருமாளே உள்ள வாசம் செய்வார். நீங்க எந்த தெய்வத்தை அழைத்தாலும் வீட்டுக்குள்ள வருவார். இப்படிதான் ஒரு சாம்பிராணி இருக்கும்ன்றதுக்காக செஞ்சிருக்கோம். இதுதான் உண்மையான சாம்பிராணி. நாராயணா கோவிந்தா. சாம்பிராணி எதுக்காக போடுறோம் அப்படின்னு பயன்படுத்தினா, ஒரு சாம்பிராணினா தெய்வத்தை உள்ள வர வைக்கணும். கண்டிப்பான முறையில் தெய்வாம்சம் இருக்கக்கூடிய மூலிகமாக இருந்தால் தான் வீட்டுக்குள்ள தெய்வம் நடக்கும். அதன் அடிப்படையில் தான் நாங்களே ஒரு சாம்பிராணி பயன்படுத்தணும், அதாவது செஞ்சோம். இங்கே பிரபஞ்சவன பெருமாள் கோயிலேயே 108 திவ்ய தேசம் மாதிரி 108 அதாவது தலவிருட்சம் இருக்கு. இந்த விருட்சத்திலிருந்து எடுக்கப்பட்ட மூலிகைன்னா அதோட இலைகளிலிருந்து காய போட்டு அதை அரைத்து பவுடராக்கி, அதுக்கப்புறம் பெருமாளுக்கு நித்தமும் பெருமாளுக்கு சாத்துவோம். அதை எடுத்து அந்த பூ இருக்குல்ல, அந்த மாலையில் அப்படியே எடுத்து பவுடராக்கி, அதுக்கப்புறம் ஸ்ரீசுத்தம் புருஷசுத்தம் ஒவ்வொரு தடவையும் ஹோமம் பண்ணுவோம், ஒவ்வொரு வாரமும். அந்த ஹோமத்தில் இருக்க ரக்ஷ, அதாவது சாம்பல் எடுத்து ஹோமம் பண்ணி, அதே போல் பசுமாடு இருக்குல்ல, பசுமாடு எங்களோட கோசலில் பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடு சாணத்தை பவுடராக்கி அதை சேர்த்துருக்கோம். அதே போல் பெருமாளோட பச்சைக்கற்பூரம் எல்லாமே சேர்த்துருக்கோம். இது எல்லாம் சேர்ந்து தெய்வீக மூலிகை செய்யப்பட்ட சாம்பிராணியாக வச்சுருக்கோம். தெய்வம் இதில் பேசும். இந்த சாம்பிராணி இதை ஏற்ற தெய்வம் பேசும். உண்மையிலே தெய்வம் வந்தே தீரும்.